இந்த 3 காலகட்டத்துக்கு பிறகுதான் நாம் நவீன காலகட்டத்துக்கு வருகிறோம். அதுதான் இன்றைய காலகட்டம். இந்த 3 காலகட்டத்திலையும் அறம் என்பது வரையறுக்கப்பட்டதாகவோ முழுமையானதாகவோ மிச்சமில்லாதவோ இல்லை. அறம் என்பது மூதாதையரிடம் ஒரு வீடை வாங்கி அங்கே குடிவருவது அல்ல. மூதாதையர் தோண்ட கிணத்துல தண்ணி எடுத்து குடிப்பது அல்ல. அறம் என்பது அவர்கள் உருவாக்கிய ஒரு விவாதத்தின் தொடர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது, அவர்கள் உருவாக்கிய மதிப்பீடை புது வாழ்க்கைக்காக மாற்று புனைவது, இன்றைக்குள்ள வாழ்க்கை அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்பது. புதுமைப்பித்தனுடைய சாம விமோசனம் என்ற கதை இருக்கு, ராமாயண கதை தான். அகலிகை ராமனுடைய கால்பட்டு கல்லாக இருந்தவள் பெண்ணானாள். கௌதமனுடன் போய் குடியிருக்கிறார், தவம் பண்ணிட்டு இருக்கான். நெடுங்காலம் ஆயிற்று. அப்போது அயோத்தியிலிருந்து ஒருவன் வரான். அவன் சொல்கிறான், ராமனும் இப்போ திரும்பி அயோத்திக்கு போயிட்டான், அங்கே முடிசூட்டியாச்சு. அப்போ யாரோ சில அவதூறு சொன்னாங்க சீதையை பற்றி. ஆகவே சீதையை காட்டுக்கு அனுப்பிட்டார் ராமன். அகலியை தாங்க முடிய ஆவேசத்தை கேட்குறான். அவன் சொன்னானா? காட்டுக்கு போகிறதுக்கு அவன் சொன்னானா? அவனே தான் சொன்னான், காட்டுக்கு அனுப்பிட்டான். அவள் அகலிகை மீண்டும் கல்லானாள். அதுதான் சாப விமோசனம். இந்த கதையை ராஜாஜி இப்படிலாம் எழுதுறதுக்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு நாடாளதுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தானோ அவன் இன்னைக்குள்ளவன். அடுத்த 1000 வருஷம் தமிழ்நாட்டில் வாழ போகிறவங்க கொடுத்த அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு. இன்னைக்கு ராஜாஜிக்கு ஒரு வரலாற்றில் ஒரு பேரும் கிடையாது. இவர் அவரை பற்றி ஒரு பகடி கவிதை வழியாக தான் எனக்கு எப்போவுமே ராஜாஜி ஞாபகம் வருவார். நாமக்கல் கவிஞர் நல்ல கவி தான் என்று சேமக்கலத்தலையன் சொல்லிவிட்டார். நாமக்கா அப்பளக்காரி அம்முலுவின் அத்தை மகன் அப்படித்தான் சொன்னால் அன்றைக்கு அப்படின்னு இவர் அவரை பற்றி ஒரு வசை கவிதை இருக்கார். அதில் கூட சேமக்கலத்தலையன் என்பது ராஜாஜியை பற்றின பகடி. எனக்கு எப்போ ஃபோட்டோ பார்த்தாலும் அதான் ஞாபகம் வருது. அவ்வளோ ராஜாஜிக்கு வரலாற்றில் இடம். ஆனால் இவன் என்று இருப்பான். இவன் நம்முடைய கலாச்சாரத்துடைய கொடி. கபிலரும் ஔவையாரும் எழுதின மொழியில் வந்தவன். அவன் எழுதுறான். இது வேற காலத்துடைய குரல். அது சீதையை ஒரு வார்த்தை கேட்டு காட்டுக்கு அனுப்புனவனுக்கு அகலியை எழுப்புறதுக்கான தகுதி இருக்கா என்ன கேட்கலாம் இல்லையா? அது வேறொரு அறம், வேறொரு தர்மம் உருவாக்கக்கூடிய காலம். அவன் வேறொருத்தன். எவன் ஒருவன் சீதை அகலியை கால்பட்டு எழுந்தாள் என்று ஒன்று உருவாக்குறான் இல்லையா? அவன் எழுதின அவனுடைய வாரிசு தான் இவன். அவனுடைய வாரிசு தான் இவன். மண்ணுக்காக போரிட்டு அடிமைப்படுத்தி மண் அடிமைத்தனம் உச்சத்தில் இருந்த ஒரு நிலம் நம்முடையது தமிழகம். உலகம் முழுக்க அப்படித்தான். ஆனால் எங்கு நிலவுடைமை சமுதாயம் வேறுவின்றி இருக்கோ அங்கே நில வெறி அதை விட அதிகமாக இருக்கும். ஒரு இன்ச்சுக்காக வெட்டி சாவாங்க. தஞ்சைக்காரிகளுக்கு தெரியாது. 1/2 சென்டிமீட்டருக்காக கொலைகள் நடக்கும் சொல்லுவாங்க. அதை விட தமாஷான கொலையெல்லாம் உண்டு. இது தஞ்சாவூர் நடந்ததாக என்னுடைய மாமனார் திரு சனுக்குடம் பிள்ளை அவர்கள் சொன்னது. அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முகத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கான், தஞ்சாவூர்காரர். என்ன மாப்பிள்ளை இங்கே உட்காந்துருக்கீங்க கேட்குறேன். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டைப்பா. என்ன சண்டை? என்ன? இது என்னோட லேண்டு வச்சுக்கோ, இது உன்னோட லேண்டுன்னு வச்சுக்கோ, இதில் இருந்து நான் தண்ணி இங்கே கொண்டு வரேன். அதை எப்படி நீ கொண்டு வருவேன்? அதை எப்படி கொண்டு வரக்கூடாது? என்னுடைய லேண்டு தான், என்னுடைய லேண்டு தான். அதுக்காக நீ ஏன் லேண்டில் எப்படி கொண்டு வரலாம்? சண்டை ஆயிடுச்சு. அறிவாள் எடுத்து வெட்டிட்டான். வெட்டவனை கேட்டால் அவனுக்கு லேண்டே கிடையாது, இங்கே வரைஞ்ச லேண்டு தான். இந்த சூழலில் ஒரு கதை எழுதப்படுது. எழுதினவர் கூபா ராஜகோபாலன். அவர் ஐயர், கதாநாயகன் ஐயர். தஞ்சையில் நிலம் இருக்குது. அது செங்கான் என்கிற தலித் பெரியவர் கையில் இருக்குது. அவர் குத்தகையெல்லாம் சரியாக அளந்துடுறாரு. நிலத்தை அவர் வச்சுருக்காரு. இவருக்கு நகரத்தில் ஒரு சின்ன வீடு வாங்கலாம் ஆசை. அதை லேண்டை விற்றுலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஊருக்கு போகிறார். ஊருக்கு போய் அந்த செங்கான்கிட்ட பேசுகிறார். அவள் செங்கான் கூப்பிட்டு போகிறான். வாங்க சாமி, காட்டுறேன் நம்ம லேண்டை பாருங்கள், அப்படி பண்ணுறேன், இதில் சீமரம் போடுறதே கிடையாது, மொத்தமாக இதுதான், அப்படி இப்படின்னு அந்த நிலத்தை பற்றி அப்படி வர்ணிக்கிறான். பச்சை பசேன்னு வயல் இருக்குது. அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், தங்கி இருக்கணும், இப்படி போன வாரம் பூச்சி ஒரு அப்படி போட்டேன், அப்படியே பொங்கிட்டே இருக்கார் அவர். கடைசியில் இவர் செங்கான்கிட்ட லைட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது நிலத்தை விற்றுலாம் அப்படின்னு சொன்னால் யார் நிலத்தை யார் விற்கிறது அப்படின்றார். மொகாலம் சொன்னால் அதெல்லாம் முடியாது சாமி அப்படின்னு. ஆனால் அந்த கதை எப்படி முடியும்னா, நியாயம் தானே அது, இல்லை செங்கான் நீயே வச்சுக்கோ அப்படின்னு வந்துடுறார் அவர்.
இது புது அறம். ஒரு நிலவுடைமை சமுதாயத்திலிருந்து இந்த கதை வர்றதுங்கிறது அடுத்த காலம். இந்த அறம் வந்து கம்பனுக்கு புரியாது. அவ்வளோ லட்சியவாதம் எழுதினவனுக்கு இந்த அறம் புரியாது. அவ்வளோ மகத்தான விஷயத்தை எழுதின கம்பனுக்கு புதுமைப்பித்தனுடைய அறம் புரியாது. கூவாரிசாமியோட ஒரு கதை இருக்கு. அதில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது. அந்த பிள்ளைங்களுக்குள்ள போட்டி. என்ன போட்டின்னா, இந்த பிள்ளையோட பாடப்புத்தகத்தில் இருக்கிற படம் அந்த பிள்ளை பாடப்புத்தகத்தில் இருக்கணும். அதில் இல்லைன்னு இது சமானமான ஒரு படம் இருக்கணும், இல்லைன்னா தோற்று போகிறோம். அப்புறம் இந்த படத்தை காட்டுறாங்க. என் படத்தில் ராஜராஜ சோழன் இருக்கே, அதை போடுறேன், எனக்கும் ராஜா இருக்கே, இல்லை குதிரை இருக்கே, உனக்கு இருக்கா அப்படின்னு. குதிரை இருக்கே, மாறி 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 படங்களை காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் முத்தம்மாளுங்கிற சின்ன பொண்ணு, எதிரில் இருக்கவன் வந்து ஒரு பையன், அவன் ஒரு ஜமீன்தார் வீட்டு பையன். அவன் புத்தகத்தில் ஜாஸ்தி படம் இருக்குது. இவன் தோத்துட்டான். தோத்தோன்னே இவளால் தாங்கவே முடியல. அவன் தலை குனிந்து அப்படியே வாட்டர்லூரில் நெப்போலியன் திரும்பின மாதிரி வீட்டுக்கு வரான். மறுநாளைக்கு தீபாவளி. இவங்க அப்பா, முத்தம்மாளுடைய அப்பா, வெளியூரில் கூலி வேலைக்கு போகக்கூடிய ஆள். இவங்க அம்மா காத்திருக்கிறாங்க, அவன் வந்தால் தான் தீபாவளி கொண்டாடணும். அப்போ அவர் வராரு. வந்தவர் முத்தம்மாளுக்கு ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இவன் அண்ணனுக்கு ஒரு சட்டை எடுத்திருக்காரு, அவங்க அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, தனக்கு ஒரு துண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவ்வளோதான் அவருக்கு பணம் இருக்குது, தோளில் போட்ட துண்டு மட்டும் தான். ஆனால் கோடி எடுத்தாச்சு. அப்போ கொஞ்சம் மளிகையெல்லாம் வாங்கிட்டு வந்தார், சமையலில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஜமீன்தார் வீட்டில் அந்த பையனுடைய அக்காவை இன்னொரு ஜமீன்தார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அவன் வந்து ஒரு ராஜா, ஜமீன்தார்னா ஒரு ராஜா தானே. ஸோ அவன் மறுவீடு வரப்போகிறான். அப்போ அந்த ஜமீன்தார் வீட்டில் பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க, எல்லாம் பரவலாக இருக்குது, ராஜா வராரு ராஜா வராரு. இங்கே காலையில் எந்திரிச்சு பார்த்தா இவங்க சாப்பிட்டுட்டு போட்ட குப்பையை ஒரு சொறி பிடிச்ச பையன் வந்து அலைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். முத்தம்மாள்டாமா அந்த பையனை கூப்பிட்டு, என்ன ஐயே இது என்ன சாப்பிட்றேன்னு முத்தம்மா கேட்குறா. அப்புறம் முத்தம்மாளே கையை பிடிச்ச பையனை கூப்பிட்டு வந்துடுவேன், என்ன எச்சில் சாப்பிட்றாம்மா அப்படின்னா. ஏன் கூட எச்சில் சாப்பிட்றேன்னா அவன் அழுகிறான். அவளை அம்மா அப்பா கிடையாது, வெளியூர் பையன். அங்கே ஒரு வீட்டில் இருந்து அவங்க துரத்தி விட்டாங்க. அவன் நடந்து அவனோட சொந்தக்காரங்க வேற எங்கேயோ ஊரில் இருக்கா தேடி விட்டு போயிட்டு இருக்கான். சோறு கிடையாது, தொடர்ந்து எச்சிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். பல நாட்களாக குளிக்காமல் வங்கு பிடிச்சி சோறு பிடிச்சிருக்கான். ஸோ யார் பெற்ற பிள்ளையோன்னு இவங்க அம்மா அழுகுறாங்க. சரி வாடா எழுத்து போய் அரப்பு எல்லாம் போட்டு குளிப்பாட்டுறாங்க அவனை. ஆனால் அவனுக்கு கொடுக்குறது துணி இல்லை. பார்த்தா இந்த துண்டு தான் இருக்குது. சரி தீபாவளி அதிகமாக எதுக்கு பழச போடுறாரு, துண்டை கட்டிக்கோன்னு அந்த துண்டை கொடுத்துறான். அவன் துண்டை கட்டுறான். சரி விளையாடிட்டு சாப்பிட்டு வந்து சாப்பிடலான்னு இவன் விளையாடுறான். அப்போ அந்த ஜமீன்தாருடைய பையன் ஓடி வரான், எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு அப்படின்னா. இப்போ இங்கே வந்த பையன் இருக்கானே, இந்த சொல்லி பிடிச்ச பையன், அவன் பேர் ராஜா தான். இந்த முத்தம்மா சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கார் அப்படின்னு. இந்த கதை தமிழகத்தை வந்து அதிர வைத்த கதைகள் ஒன்று. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக எத்தனையோ தமிழர்களை கண்கலங்க வைத்தின கதை. ஏன் கண்கலங்கிறாங்க? இந்த வேல்யூ சிஸ்டம், இந்த வேல்யூஸ் ஒரு நவீன எழுத்தாளம் வந்தாலும் எழுத வேண்டியிருக்கு. அது ராஜா இல்லைப்பா, இது ராஜா தான். முத்தம்மாளோட பார்வையில் இவன் வீட்டுக்கு ஒரு ராஜா வந்திருக்கான்ல, காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்து ராஜா வந்திருக்கான். இதை எழுதுறதுக்கு இதை கொடுக்கக்கூடிய உணர்வு எழுச்சியை கொடுக்கறதுக்கு வேறொரு அறம் உணர்வு வேண்டியிருக்கு. அதுதான் நவீன இலக்கியம். அதான் 4வது காலகட்டத்தினார். ஒரு கதை, அதில் ஒருத்தன் பம்பாயில் இருக்கான், சேல்ஸ் ஏஜென்ட். அவன் வந்து ஒரு நாள் முழுக்க வந்து பூனா பக்கத்தில் எங்கள் இடத்துல வியாபாரத்துக்கு போகிறான். சாப்பிட்றதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல, பகலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. கடைசியாக ஒரு சப்பாத்தி ரோல் வாங்கிட்டு ரயிலில் ஏறிடுறான், உட்காந்துடுறான். கட் பண்ணால் இன்னொரு கதை. அது விதர்பா பகுதி எங்கேயோ வறண்ட நிலத்தை சேர்ந்த ஒரு விவசாயி. மொத்த நிலமும் கருகி போய் பருத்தி நட்டத்திலாகி குடும்பமே சதைஞ்சு போய் இவர் மட்டும் பூனாவுக்கு வந்தார். வாழ்ந்து கட்ட விவசாயி, வயசானவர். இப்போ கதையிட முடிச்சு இவன் அந்த சப்பாத்தி எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டு கடைசியாக பாதி சப்பாத்தி இருக்குது, அதை சாப்பிட்ற இடத்துல கை யாரோ பிடிக்கிறான். பிடிச்சா அவர் அந்த விவசாயி, இவருக்கு யாரும் இவனுக்கு தெரியாது. அவர் மராட்டி மொழியில் நாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற. அப்போ சொல்ல, பாவி மட்டை வந்து இது கொஞ்ச நேரத்துக்கு வந்து கேட்டால் கொடுத்துருக்கலாமே, இப்போ கடைசி பாதி சப்பாத்தி தான் இருக்குன்னு கொடுத்துட்றான். இப்போ அவர் சாப்பிடும்போது இவன் நினச்சிக்கிறான், அவர் நான் சாப்பிட்றேன்னு கேட்கல, எனக்கு கொடுன்னு கேட்கல, நாம் சாப்பிடுவோன்னு கேட்டார். யாம் உண்பேம் அப்படின்னு ஒரு ஔவையார் எங்கள் மொழியில் பாடியிருக்கா. ஏற்றுக உலையே ஆக்குக சோறே, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு ஒரு மரபு இருந்திருக்கு. அந்த மரபில் வந்த ஒருத்தன் இந்த கேள்வி கேட்குறான், எனக்கு கொடுன்னு கேட்கல, நாம் உண்போம் அப்படின்னு கேட்குறான்.
கதையோட பேர் யாம் உண்பேம், நாஞ்சில் நாராயணன் கதை. அப்போ நாம் எத்தனை நிகழ்வுக்கு வந்திருக்கோம் நண்பர்களே. அதுதான் பவர். அதுதான் நவீன இலக்கியம் இங்கு முன்வைக்கக்கூடிய அறம். அது சில சமயம் ஃபன்னியாக முன்வைக்கும். இன்னொரு கதை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா, ஒரு ப்ரொஃபஷனல் சில்லறை கொலைகார குடும்பம். அதில் ஒரு பையன், அவன்கிட்ட வேற ஆளை கொல்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. கொல்லணும், அவனை அட்வான்ஸ் வாங்கிட்டான். ஏன்னா கொலை அவன் குடும்ப தொழில் அது. அப்புறம் அங்கே போய் கொலை பண்ணுறதுக்கு அவனை பார்த்தா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான். அது நியாயம் இல்லைல்ல. அவன் சொல்கிறான், சபரிமலைக்கு மாலை போட்டு கொல்ல முடியாது. அப்படி நீ போட வேற ஆளை வச்சு கொலை பண்ணுற அப்படின்னா, அதெல்லாம் முடியாது. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க நான் தான் கொல்லுவேன், ஆனால் நீ கொல்லக்கூடாது, நான் காவலுக்கு இருப்பேன். இப்போ இவன் சபரிமலைக்கு மாலை போட்டு வர வரைக்கும் 41 நாள் இவன் காவலுக்கு போகிறான், வேற ஆள் கொல்லாமல் இருக்கிறதுக்கு. ஃபுல்லாக 41 நாள் அவன் சபரிமலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வந்து காய்கறி வாங்கிட்டு இருக்கான். இவன் அவன்கிட்ட போய் கேட்குறான், உனக்கு கொல்லதுக்கு என்ன ஆள் அனுப்பியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு. அவன் கேட்டால் போடா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இவன் கத்தியால் குத்திடுறான். குத்துனா சரியாக படலை, இங்கே கிழிச்சிருச்சு. அவன் விழுந்துடுறான். 1 மாதம் ஹாஸ்பிட்டலேருந்து ரிக்கவர் ஆகிடுறான். குத்துனா வந்து தப்பிச்சு ஓடி. அப்புறம் வரலாறு அவனை பற்றி எதுவுமே தகவலே இல்லை. அவன் போயிட்டான். அப்புறம் ரொம்ப 1000 வருஷம் ஆச்சு. ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகி கடைசி ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு கர்த்தாவை இயேசு களைச்சி போயிட்டார். ஏன்னா அவ்வளோ ஆட்களுக்கு நியாயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு மாதிரி டயர்டாகி அவர் படுத்துட்டார். அப்போ இவனை கதை தட்டுறான், கர்த்தாவே இங்கே ஒரு கேஸ் பாக்கி இருக்குது, ஏன் இதெல்லாம் நீயே பார்க்க மாட்டியா, சின்ன சின்ன கேஸெல்லாம் நீங்களே தாட்டி விடுங்கடே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, பண்ண விஷயம் சிக்கலாக இருக்குது, இவன் கெட்டவராக எல்லாரும் சொல்ல முடியல, அதனால் இவனுக்கு நியாயம் சொல்லுங்க அப்படின்னு. அவர் வந்து உட்காந்து, என்ன உன் பேரை நல்ல அப்படின்னா, ஜஸ்டின் அப்படின்னு. பேரை வைக்கானுங்க மயிறு மாதிரி அப்படி சொல்லிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னாரு. ஒன்று நம்ம சொல்ல, இவர் என்ன செஞ்சான்னு சொல்லி அப்படின்னு அவன் சொல்லா, நீ குத்துனியா ஆனால் சாவல்ல அப்படிங்கிறவன், நரத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறாரு. ஒன்று ஆனால் பிதாவே, ஆனால் கர்த்தாவே அது வேற அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் இழுத்துட்டு போகிறாங்க. இவர் பார்க்குறாரு இயேசு, கொஞ்சம் தூரம் போனோடனே கொண்டு வா இல்லைங்க வா அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். பொட்டார்னு ஒரு அடி, பொத்தி ஒரு அடி விட்டு போல சொர்க்கத்துக்கு அப்படின்னு பொத்தி பிடிச்சி அழுதுகிட்டே சொர்க்கத்துக்குள்ளே போகிறான். இது வந்து ஜஸ்டினின் நியாய தீர்ப்பு பேர். என்னோட மகன் அஜிதன் எழுதின ஒரு கதை. இந்த கதை கொண்டடையக்கூடிய ஒரு எத்திக்ஸ் அறம் இருக்குது. அந்த அறம் இருக்குல்ல, அது ஜெயமோகன் எழுதக்கூடிய அறம் இல்லை. நானும் இவ்வளோ பெரிய அறம் எழுதியிருக்கேன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஃபன் இருக்குல்ல, இது வேறொரு அறம். அது ஒரு சரி, இப்போ என்ன பண்ணியிருப்பா. அப்போ என்னுடைய மகள் சொன்னான், என்னோடய டாக்டர் சொன்னான், என்னுடைய பையன் வெவ்வேறு ஹெட் மாஸ்டர்ஸ்கிட்ட வாங்கின அடிதாது அப்படின்னு. இப்போ என்ன ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் கரெக்டாக ஒரு அடி விடட்டுமே, இப்போ என்னது நரகத்துக்கு அனுப்பணுங்கிறதா அந்த கேள்வி. அப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு கதை இருக்குல்ல, அதில் வரக்கூடிய கடவுள் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு. ஆனால் டயர்ட் ஆகிட்டார் மனிதனால். இவனை பண்ணக்கூடிய சிக்கலை அவரால் சமாளிக்கவே முடியல. ஒரு அடி விட்டு போ சொர்க்கத்துக்குன்னு அவன் அழுதுகிட்டே சொர்க்கத்துக்கு போகிறான் அப்படின்னு முடிவு நிற்குது. இதுதான் இந்த தருணத்தில் இப்போ நின்று பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம். போர் வெறி நிறைந்த ஒரு சொசைட்டியிலிருந்து ஒரு குத்துகேசுக்கு பிறகு வந்து கர்த்தாவே ஒரு தட்டி போடான்னு சொல்ல போகிற இப்போ என்ன முடிகிற இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். இன்னும் முன்னால் போவோம். எப்போவுமே டிஸ்கோர்ஸ் வழியாகத்தான் அறம் நின்றுருக்கு. அறத்தை ஒரு பெரிய விவாத புள்ளியாகத்தான் நம்முடைய பிள்ளைகள் சொல்ல முடியும். இதில் தமிழ் சமயத்தில் அறம் இருக்கா, இது அறம் தானா, நேற்றைய அறம் ஏன் இப்படி இருக்கு, இப்படி பண்ணியிருக்கா நம்ம முன்னோர்கள், ஆக அவங்கள அறம் உண்டா. யாம் உண்பேம் என்ற வரி எழுதினவங்க காலத்தில் சாதியம் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுது, ஒரு விஷயம் தெரியல, அதை நாம் உருவாக்கும். இன்று இருக்கக்கூடிய நம்முடைய வருங்கால சந்ததியுள்ள கண்ணில் மிக மோசமான கொடூரமான ஆட்களாக தெரியக்கூடிய காலம்லாம் ஒன்றும் வராமல் இல்லை. கதற மிருகங்களை கொன்று சுட்டு அவிச்சு தின்னவங்க தான் நம்ம. நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் புரோட்டீன், ஆர்டிஃபிஷியல் மீட் வந்து திங்கக்கூடிய ஒரு தலைமுறை 200 ஆண்டுகளுக்கு திரும்பி பார்த்து, என்னது கோழியை அறுத்து கொன்று திம்பிங்களா, ஐய மிருகங்களாக இருந்திருக்காங்கன்னு நம்மளை பற்றி சொல்லக்கூடும் அல்லவா. இப்போ நமக்கு தெரியல, அவ்வளோதான். எல்லாமே சாத்தியம்தான். அப்போ அறம் என்பது கனிந்த ஒரு விவேகத்திலும் அதன் அடிப்படையில் தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு விவாதத்திலும் குடிகொள்ளக்கூடிய ஒரு ஈக்குலிபிரியம், ஒரு சமரச புள்ளி. நன்றி.